முக்கியமாக யோகா அப்படின்னு சொல்லும் பொழுதே சாதாரணமாக மக்கள் நினைக்கிறது வந்து இது ஏதோ உடல்நிலையில் செய்கிற ஒரு பயிற்சி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அது அந்த மாதிரி கிடையாது. அதை தாண்டி பல டைமென்ஷன்ஸில் இது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அனுபவபூர்வமாக உட்கார்ந்து அந்த பயிற்சி செய்யும்போது முதல் நாள் வந்த மனிதர் கட்டாயமாக 7வது நாள் வெளியில் போகிறதில்லை. அந்த அளவு தெளிவாக சொல்ல முடியும். நமஸ்காரம். என்னுடைய பேர் வித்யா. நான் ஈஷா யோகா மையத்தில் யோகா ஆசிரியராக கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கேன். முக்கியமாக யோகா அப்படின்னு சொல்லும் பொழுதே சாதாரணமாக மக்கள் நினைக்கிறது வந்து இது ஏதோ உடல்நிலையில் செய்கிற ஒரு பயிற்சி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அது அந்த மாதிரி கிடையாது. அதை தாண்டி பல டைமென்ஷன்ஸில் இது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த இன்னர் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுதே என்ன சொல்கிறோம்? இப்போது உதாரணமாக பார்த்திங்கன்னா, இந்த நேரம் வெளியில் ஒரு வெப்பமான நேரம். ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் நாம் செட் பண்ணியிருக்கோம். இதுதான் நாம் தொழில்நுட்பம், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே விதமாக வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உள்ள எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத விதமாக உருவாக்கிக்க முடியும் அப்படின்னா இதுவும் இன்னொரு விதமான டெக்னாலஜி தானே. இன்றைக்கி நம்ம சாமானியமாக நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நின்று கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். அடிப்படையாக நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் அடிப்படையான நோக்கம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சந்தோஷம் தானே, இல்லையா? நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் நடத்தினாலும் சரி, திருமணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனாலும் சரி, எதுக்காக எல்லாமே செய்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இத்தனை செயல்கள் செய்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது வந்திருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இத்தனை செயல்கள் செய்ததில் ஒரு 35-40 வயசில் அந்த ஆனந்தத்தோட எல்லையை தொட்டிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் இவ்வளோ செயல் செய்து ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இத்தனை செயல்கள் செய்தும் சந்தோஷங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னா எங்கேயோ வாழ்க்கையோட அடிப்படையில் கவனமே இல்லாமல் செயல் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தமாக இருக்குது. பல இடங்களில் வகுப்புகள் நடத்தி இருக்கோம். பலர் லட்சக்கணக்கான பேர் இது வரைக்கும் கிளாஸ் பண்ணுறதை கண் முன்னாடி பார்த்துருக்கோம். அவங்க வகுப்புக்கு முதல் நாள் வரும்பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் வேலை செய்யுமா? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லாஜிக்கல் மைண்ட் எல்லாத்தையும் அந்த விதமாக தான் யோசிக்க முடியும். ஆஃப்டர் ஆல் உட்காந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஹவு கேன் இட் பிரிங் பிக் சேஞ்சஸ் வித்தின் மீ? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சாமானியமான கேள்வி தான். ஆனால் அனுபவபூர்வமாக உட்காந்து அந்த பயிற்சி செய்யும்போது முதல் நாள் வந்த மனிதர் கட்டாயமாக 7வது நாள் வெளியில் போகிறதில்லை. அந்த அளவு தெளிவாக சொல்ல முடியும். உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, அவங்களுக்குள்ள எந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கண் கூட பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நமஸ்காரம். என்னோடய பேர் டேனியல். நான் 2009 ஈஷா யோகா கிளாஸ் பண்ணேன். அந்த டைம் வந்து சரி நல்லா இருக்குது அதில் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கிளாஸ் பண்ணோம். அன்றைக்கி என்னோடய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பேன். நல்ல பிஸ்னஸ்ஸு, வீடு, ஃபேமிலி எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு கிளாஸ் பண்ணுற அவசியமே இல்லாமல் தான் இருந்தது. கிளாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பயிற்சியெலாம் நான் பண்ணவே இல்லை. நான் அப்படியே விட்டுட்டேன். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 2012 பார்த்திங்கன்னா அப்படியே சூழலே மாறிடுச்சு. ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் என் ஒய்ஃப் வந்து 2012 இறந்துட்டாங்க. அப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1 வயசில் ஒரு பையனும் 4 வயசில் ஒரு பொண்ணு இருந்தது. வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஒரு நிலைமை எனக்கு. ஆல்மோஸ்ட் ஓவர். கதை முடிஞ்சதுன்ற நேரத்தில் தான் வந்து சரி திருப்பியும் இந்த கிளாஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து இந்த ஈஷா யோகா பண்ணேன். 2வது தடவை உண்மையிலே பிரச்சனை இருக்கும்போது பண்ணும்போது அதோட அருமையை தெரிய ஆரம்பிச்சிது. 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ். எனக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ், ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு பலு எல்லாமே கம்மியான மாதிரி இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைங்க கூட போய் நான் சிரித்தேன். வீட்டில் என்ன பார்த்தோன்னே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருந்தது. என்ன ஒரு மாதிரி இருந்தானே இப்போது எவ்வளோ நல்லா இருக்கிறானே அப்படின்ட்டு. இந்த ப்ராக்டிஸ் நான் ரெகுலராக பண்ண பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் இந்த 14 இயர்ஸ் பண்ணதுக்கும் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். இது பிஸ்னஸில் மட்டும் இல்லை, வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளை வந்து என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அது ரொம்ப சுமூகமாக ஒரு சமநிலையாக மனசும் உடம்பையும் ஒரு சமமாக வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முதல்ல அந்த தைரியம் பக்குவம் நமக்கு வந்துருச்சு. எப்பயுமே இந்த பயன்றதே இல்லாமல் ஆயிடுச்சு.
ஃபஸ்ட் இருந்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக எல்லா விஷயத்துலையுமே பொருளாதார ரீதியாக நான் நிற்கிறேன்னா இதுக்கு காரணம் ஈஷாவும் சத்குருவும் தான். இதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த பயிற்சிகள், இந்த யோக பயிற்சிகள் இதெல்லாமே செய்யும்போது வெளிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உள்ள ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத விதமாக நம்மளால் அதை உருவாக்கிக்க முடியும். ஒன்று, இந்த பயிற்சிகள் செய்கிறதன் மூலம் ஃபிசிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ். முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த க்ரானிக் எயில்மெண்ட்ஸ் லைக் ஆஸ்துமா, பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் இந்த மாதிரி நோய்கள்லேருந்து முழுமையாக வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஜென்ரல் டெர்மினாலஜிலே தே சே இட் இஸ் ஹெரிடிட்டரி. பட் யோகத்தில் நாம் அப்படி பார்க்குறது கிடையாது. ஸோ இந்த பயிற்சிகள் செய்கிறதன் மூலமாக கட்டாயமாக இந்த மாதிரி நோய் தன்மைகள்லேருந்து முழுமையாக வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வெளிவந்தவங்க நிறைய பேரை நானே பர்சனலாக பார்த்துருக்கேன் அப்படின்னும் சொல்ல முடியும். மேலும் உங்களுடைய தொடர்பு, தட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், மற்றவங்களோட இருக்கக்கூடிய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்குறத பார்க்க முடியும். சரி, ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஒருத்தங்க இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அவர் ரொம்ப ஒரு பாமரம், அதாவது ஒரு விவசாயி, எழுத படிக்க கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பாமர மனிதர். ஸோ அவங்க கிளாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, அது என்னன்னு தெரியலங்க, ஏதோ அடப்பு இருக்குது, சர்ஜரி பண்ணணும், நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை தயார்படுத்திக்கிறதுக்காக தான் நான் இந்த வகுப்புக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தான் கிளாஸ்க்கு வந்தார். ஸோ வகுப்பு ரொம்ப ஈடுபாட்டோடு கலந்துக்கிட்டார். அவருக்கு புரிஞ்சதோ இல்லையோ தெரியாது, ஆனால் வகுப்பு ரொம்ப ஈடுபாடாக இருந்து கலந்துக்கிட்டு பயிற்சி இல்லாமல் ரொம்ப தீவிரமாக செய்துட்டு இருந்தார். வகுப்புக்கு ஒரு நாள் முன்னாடி அவருக்கு திரும்ப மெடிக்கல் டெஸ்ட், சர்ஜரிக்கு முன்னாடி இன்னொரு மெடிக்கல் டெஸ்ட் செய்ய தேவையாக இருந்தது. அந்த டெஸ்ட்டுக்கு போனப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு பிளாக்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அவராலையும் நம்ப முடியல, அங்கே இருக்கிற டாக்டராலையும் நம்ப முடியல. இதை கடைசி நாள் வகுப்பில் அவர் வந்து ஷேர் பண்ணார். ஸோ இது எப்படி நடந்தது கட்டாயமாக அதை சொல்கிறதுக்கு இல்லை, பட் கிளாஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு யங் மேரிட் கப்பல். ஸோ திருமணமாகி ஒரு 3-4 வருடங்கள்லேயே 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு, ஸோ டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த தருவாயில் யாரோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் போய் ஈஷா யோகா கிளாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ டிவோர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் சான்ஸ் மாதிரி கிளாஸ் பண்ணி கடைசி நாள் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க, நேற்று போய் லாயர்கிட்டேருந்து அதை வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு. ஸோ 7 நாளில் இந்த அளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, அவங்க எந்த அளவுக்கு மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே பார்க்குறாங்க அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லி புரிய வைக்க முடியாது. பட் 7 நாளில் அந்தளவு மாற்றங்கள் நடந்திருக்கு ஒரு மனிதனுக்குள்ளே. நான் 2003 வருஷம் என்னோடய ஃபஸ்ட் ஈஷா யோகா ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த கிளாஸ் போன விதம், அதில் அந்த டீச்சர் நடந்துக்கிட்டது, அந்த எவ்வளோ லாஜிக்கலாக அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் நம்ம வாழ்க்கை இப்படி தானே இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மொத்த பயிற்சியும் சரி, எனக்கு அப்போ பண்ணும்போது, அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது 23 வயசு. ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் க்ரானிக் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது. பட் இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஒரு 2.5 இயர்ஸ் முன்னாடி வந்து எனக்கு ஸ்கெலட்டல் போன் ப்ராப்ளம், இந்த நீ ப்ராப்ளம்ஸ். ஸோ ஈஷாவில் அப்போது புதுசாக ஒரு பயிற்சி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டு அது இப்போ செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நீ ப்ராப்ளம்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆன ஒரு 3 மேரத்தான் ஓடி இருக்கேன். விப்ரோ சென்னை மேரத்தானில் 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் எவ்ரி இயர் ஐம் பெட்டரிங் மை டைம். ஸோ அதுவே என்னோடய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுதுன்றதுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்குது. இது எல்லாத்தோட முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தேன் அந்த ஏஜ் வரைக்கும். அது மேல்நிலை பயிற்சியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஈஷாவில் வாழ்க்கைனா என்ன, ஒரு இன்னொரு உயிரை எப்படி பார்க்கறது, என்னோடய குடும்பத்தாரை நான் முதல்ல எப்படி பார்க்கணும், அவங்க கூட எப்படி நான் என்னோடய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. ஐ பிகேம் எ பெட்டர் ஹியூமன் பீயிங் தான் சொல்லணும். ஈஷாக்கு நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன் எனக்கு தெரியல, பட் ஐ ஹவ் காட் அ லாட் ஃப்ரம் ஈஷா. Namaskaram. My name is Kala Devi, and I did my first course in Isha in the year 2013. The situation at home, that was a real changer. Every time there was an argument at home with my husband or my daughter, I had to see till the end of that argument. And after a while, there was some kind of an inner calm in me. When this incident happened, it just reminded me of what Sadhguru had said. You can't change what is on the outside, but you can change what is inside. So, there was the change happened in me. There was such an inner calm in me
that, that helped things to become calm all around, So I'm just hoping my husband and children all will pick this up and also continue to do more programs like this. Thank you. Namaskaram. Namaskaram. My name is Raj Sitaraman. As a person, I started the practices when I was 35. I'm 50 now. I've been able to see these practices as supporting me in all the things which happened in my life, be it the good and even the low points in my life. I think especially in 2007, I had a phase where I couldn't speak. For almost 1.5 years, I couldn't speak. I'm a classical singer. I have sung in movies. அந்த ஒரு விஷயத்தை கூட என்னால் பாட முடியலையே, அந்த ஆதங்கத்தை கூட என்னால் ஈஸியாக கையாள முடிஞ்சது. ஸோ this has been probably the most defining period in my life. I can very clearly say before Isha and after Isha in my life, and I am extremely thankful to Isha for that. ஸோ எப்போ இந்த பயிற்சி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ மாற்றங்கிறது நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இது செய்யறதுக்கு இது மேலே நம்பிக்கை இருக்கணுமா அப்படி எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ சயின்ஸ். இப்போ ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியுங்கிறது எப்படி ஒரு சயின்ஸோ அதே விதமாக பயிற்சி செய்தால் உள்ள மாற்றம் நடக்கும். இட்ஸ் அ பியோர் சயின்ஸ். ஸோ எப்போ ஒரு டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட்டோடு அந்த பயிற்சிகள் செய்கிறோமோ கட்டாயம் உள்ள பெரிய மாற்றம் நடக்கிறத நாம் கண்கூட பார்க்க முடியும். உண்மையாகவே ஒரு மலர் தான் மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்.